பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 129 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். அல்லேலூயா. என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சிறு வயதில் தொடங்கி, அப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பாருங்க, அவர் சிறு வயதிலிருந்தே அப்ப நெருக்கி இருக்காங்க, அப்ப நெருக்கினார்கள். அல்லேலூயா. அப்ப உங்களையும் அப்ப நெருக்குவார்கள், நெருக்கலாம், அந்த நெருக்கத்தில் இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா 2வது வசனம் சொல்லு பாருங்க, என் சிறு வயதில் தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அல்லேலூயா. இந்த ரகசியம் ஏன் மேற்கொள்ளாமல் போனாங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால், இயேசு உங்களோடு இருக்கிறதுனால். அல்லேலூயா. நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்தில் இருந்து அதை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சிறு வயதில் தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். அப்ப அவருடைய எதில் நெருக்கினார்கள் என்று இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள்னா தெருமை முழுமையாக. அப்போ நெருக்கம் வரும் பொழுது என்ன செய்யணும்? சிறு வயது முதல் தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். இப்போ மேற்கொள்ளாமல் போக வேண்டுமானால் நாமும் ஒன்று செய்யணும். தேவன் நோக்கி பார்த்து அமர்ந்து கொண்டு தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா நெருக்கத்திலிருந்து சுற்றி வருகிற நெருக்கமாக இருந்தாலும் சரி, மனுஷரால் வருகிற நெருக்கமாக இருந்தாலும் சரி, கடன் என்ற நெருக்கமாக எந்த நெருக்கத்தை இருந்தாலும் சரி, விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். அல்லேலூயா. அதை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபையை பலனை தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம். யார் நேற்றும் என்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்திலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.